இன்னைக்கு டே 12. ஸோ இன்னைக்கு நான் வெதர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு நான் குக் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் இருந்தது, இல்லை பூரி பண்ணலான்னு ஒரு டிசிஷன் இருந்தது. சரி ரெண்டுமே வேணாம், நம்ம வந்து சன்னா மசாலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி பண்ணலாமா இல்லை சப்பாத்தி பண்ணலாமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சன்னா மசாலாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்குற மாதிரி தான் எல்லாமே வதக்கி நம்ம சேர்த்துக்கணும். இதில் என்ன ஸ்பெஷலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா தூள், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது அந்த அரோமாவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம அப்போவே நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து நம்ம மசாலாஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயே வந்து நம்மளோட மசாலாஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கரெக்டாக அரைச்சி ஊற்ற வேண்டியது என்னென்னா அந்த தேங்காய் தான். ஸோ தேங்காவை பதமாக அரைச்சி ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.